ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை. எங்களோட தோட்டத்தில் வல்லாரக்கீரை எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வல்லாரக்கீரையிலே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஸோ ஒன்று வந்து இதே மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கும். இது இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் வல்லாரை கிடையாது. பட் இதுவும் வந்து வல்லாரக்கீரைன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரிஜினல் வல்லாரைன்னு சொல்லுவாங்க. தென் அது வந்து பிராமி இலைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் வந்து பட் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீரை தான். இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு இலை, இது வளர்க்குறதுக்கு வந்து ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரே ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து காட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். இது ஃபுல்லாகவே பறந்து உங்களுக்கு வளர்ந்து வந்துடும். இந்த இடம் ஃபுல்லாகவே பரவி இருக்குது. எப்படி பரவி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தேவை வந்து வெயில் கிடையாது, நிழலில் தான் வந்து இது ரொம்ப அதிகமாக வளரும். அண்ட் இதுக்கு ஈரப்பதம் வந்து ரொம்ப முக்கியம். நிலம் வந்து ஈரமாகவே இருந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ ஈரமாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு வேரோட கூட வைக்க வேணாம், ஜஸ்ட்டு தண்டோட ஒரு இலை வச்சிங்கன்னா போதும். அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு படர்ந்து கொடி மாதிரி வந்துடும். ஒரு நீர் தாவரம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நினைவாற்றலை ரொம்ப அதிகரிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.